ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பராத்தா செய்ய போகிறோம். இது வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 டேஸ் ஆனால் கூட இந்த பராத்தா ஒன்றும் ஆகாது. இதுக்கு தேவையானது வந்து 1.5 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து மேத்தி கீரைன்னு சொல்லுவாங்க, வெந்தயக்கீரை. இது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப்புக்கு வந்துட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு தயிர், 1/4 கப்புக்கு வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடரு, 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடணும். இது ஏன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக வரும், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். 1 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இது வந்து கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரையை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது, 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சம் ஆயிலு, தேவையான அளவு உப்பு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப்புக்கு கோதுமை மாவு, 1/2 கப்புக்கு கீரை எடுத்துருக்கோம். கீரை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணுங்கள். கீரை வந்துட்டு மேலுக்காக எடுக்கணும். மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே கீரையில் டச் ஆகிடும். ஒன்றரை கப்புக்கு 1/4 கப்புக்கு கடலை மாவு, 1/4 கப்புக்கு தயிர், 1 ஸ்பூனுக்கு ஓமம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனுக்கு பிளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூனு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கப்புக்கு வந்துட்டு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பிசையத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும், அந்த தண்ணி ஊற்றி தான் இதை பிசையணும். இப்போ ட்ரெயின்லலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு வெளியில் அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் செட் ஆகலைன்னா இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நீங்கள் எப்படி செஞ்சு எடுத்துன்னு போகிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ஒன்றும் மாறாது, சப்பாத்தியும் கிடாது. இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மாவு அப்படியே விட்டுருந்தேன். இப்போ இதில் வந்து நான் 1 கிளாஸ்க்கு பெரிய கிளாஸில் தண்ணி எடுத்தேன். இதில் 1/4 கிளாஸ் தண்ணி தான் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம், கீரையில் இருக்க தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அதில் இருக்க தண்ணியிலே வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 1/4 கப்புக்கு தான் வந்து நமக்கு தண்ணி யூஸ் ஆச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். ரொம்ப மெலிசாக வந்து இதை நம்ம திரட்டணும். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துகிட்டு கல் மேலே ஒரு தடவை இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இந்த சாஃப்டாக வரும், அதுக்காக. இப்போ கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி போடுறோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் தயிர் சேர்த்துருக்கோம், கீரை இருக்குது, மிளகாய் போட்டிருக்கோம், எல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுறதா இருந்ததுன்னா, ஏன்னா இது வந்து ட்ராவல் சப்பாத்தி தான், ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி இருந்தால் தக்காளி தொக்கு வந்துட்டு எடுத்துன்னு போகலாம். அது 1 வாரம் ஆனால் கூட தக்காளி தொக்கு கிடாது. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக இதை திரட்டிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ தவா காஞ்சிடுச்சு, இதை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் மேலே. ஒரு பக்கம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பிடலாம். இது ஒரு நிமிஷம் தான் ஆகும். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி போடும்போது எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே மாதிரி தான், ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு எடுக்காது. திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதில் கஸ்தூரி மேத்திலாம் போட்டுக்கிறதுனால சப்பாத்தி சுடும் போதே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு வாசனை. இப்போ இன்னொன்று போட்டிருக்கேன், வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். திரும்ப இந்த பக்கத்துக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம்.
திருப்பி போட்டு இந்த பக்கத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நான் பிளேட்டில் வச்சு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ட்ராவல் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.